பிரதமர் மோடி குறித்து அவதூறு பரப்புவதில் மும்முரமாக இருப்பவர்கள் கையில் எடுக்கும் விஷயங்களில் ஒன்று குஜராத் கலவரம். அதற்கு காரணமாக இருந்த கோத்ரா ரயில் எரிப்பு. இதற்கு பின்னால் நடந்த உண்மை சம்பவங்களை வைத்து வெளியாகியுள்ளது தி சபர்மதி ரிப்போர்ட் என்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை தான் பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தை தீரஜ் சர்மா இயக்கியுள்ளார். விக்ரந்த் மாசி, ராஷி கண்ணா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த திரைப்படம் கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்த திரைப்படம் வெளியாகக்கூடாது என்று பலரும் திட்டமிட்டது வெளிச்சத்திற்கும் வந்தது. அதையும் மீறி வெற்றிகரமாக இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்திற்கு உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஒடிசா, ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் வரிவிலக்கு அளித்துள்ளன. நாடாளுமன்றத்தில் பாலயோகி ஆடிட்டோரியத்தில் திரையிடப்பட்ட தி சபர்மதி ரிப்போர்ட் படத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தார். படத்தை பார்வையிட வருகை தந்த பிரதமர் மோடியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்துச் சென்றனர். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோருடன் இணைந்து பிரதமர் மோடி இப்படத்தை பார்த்தார். குஜராத் கலவரத்தை ஒரு சார்பு கலவரமாக காட்டி அதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசுதான் என்று பழிச்சொற்களை பரப்பி வந்த எதிர்க்கட்சியினர் இந்த திரைப்படத்தை வெளியிட மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தை பிரதமர் மோடி உள்ளிட்டோர் ஏற்கனவே பாராட்டி இருந்தனர். உண்மை வெளிவருவது நல்லது, அதுவும் சாமானிய மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உண்மை வெளிப்படுவது நல்லது. போலியான வர்ணனைகள் குறிப்பிட்ட காலம்தான் உயிர்ப்புடன் இருக்க முடியும், உண்மை நிச்சயம் வெளியே வந்தே தீரும் என்று இந்த திரைப்படம் குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் சில தினங்களுக்கு முன் பதிவிட்டிருந்தார். லக்னோவில் இந்த படத்தை பார்த்த உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், விக்ராந்த் மாசி உள்ளிட்ட படக்குழுவினர் பெரும் சிரத்தை எடுத்து முக்கியமான இந்த திரைப்படத்தை உருவாக்கியுள்ளனர். அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். சமூகத்தில் பகைமையை உருவாக்கச் செய்த நிகழ்வின் உண்மையை அறிந்து கொள்ள மக்களுக்கு முழு உரிமை உள்ளது. அதனால் இந்த படம் அனைத்து மக்களுக்கும் சென்று சேரும் வகையில் படத்துக்கு மாநில அரசு சார்பில் வரிவிலக்கு அளிக்கிறோம் என தெரிவித்திருந்தார். இந்த திரைப்படத்தை இந்திய மொழிகள் அத்தனையிலும் குறிப்பாக தமிழில் மொழியாக்கம் செய்து வெளியிட வேண்டும் என்றும், அப்போதுதான் இங்குள்ள மக்கள் மனதில் தெளிவு கிடைக்கும் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். விரைவில் சபர்மதி ரிப்போர்ட் தமிழகத்திற்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி குறித்தும் பாஜக அரசு குறித்தும் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வெளியாகியுள்ளது சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படம் என்று பல சினிமா விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர்.